தந்தை பெரியார் சொன்ன பகுத்தறிவு கொஞ்சமாவது திமுக காரங்க மண்டையில இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான கேள்வி கூத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது திமுகவின் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு மாநாடு நடத்துறன்ற பேர்ல இந்த வெள்ளை பேப்பர் வேந்தர் இருக்காருல்ல, வெள்ளை பேப்பர் ஆட்டி காட்டிய வேந்தர், அவர் வந்து நடத்திருக்காரு போல. அது ஆக்சுவலா அவங்க தாவேக்கா ட்ரோல் பண்றதா நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்திருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து இணையத்துல பெரும் வைரலா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தா வந்து மாறி இருக்கு. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா திமுக தாவேக்காவுக்கு போட்டியா என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உதயநிதி உதயநிதி அப்படின்னு பழைய அனீஃபா வாய்ஸ்ல பழைய பாட்டுலாம் இருக்குல்ல, கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு அப்படியே உதயநிதி வரைக்கும் பாட்டு போட்டார்ல, அந்த பாட்டையெல்லாம் டிக்டாக் மாதிரி இப்பதான் பண்ணி 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப அதே பாட்டை பாடி போட்டு ட்ரெண்ட் பண்ற பேர்ல ட்ரோல் ஆகிட்டு இருக்காங்க. அதுலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு எப்படி இந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கல்ல கூட்டம், அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி. அதாவது மாநாட்டுக்கு கரூர்ல மாநாட்டுக்கு வந்து 1.5 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான். இதே டெம்ப்ளேட்ல எல்லாருக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி கண்டென்ட் போட்டு இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணாதீங்கடா. இதுதான் வந்து மக்கள்கிட்ட உங்களுக்கு உங்க மேல வந்து வெறுப்பு அதிகப்படுத்துது. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணல, உங்களுக்காக நான் பேசுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் செயற்கையா நீங்க உருவாக்குறது, இயற்கையா வர்றதுக்கும் செயற்கையா உருவாக்குறதுக்கும் மக்கள் வித்தியாசம் பார்ப்பாங்க. உங்க மேல அநியாயத்துக்கு வெறுப்பாவாங்கன்னு சொல்றோம். சொல் பேச்சை கேட்காம எதையாவது பண்ணி இப்படிதான் சிக்கி சீரழிகிறாங்க. இப்ப புரியுதா? தவளை யார் வாயால கெட்டது அப்படின்னு சொல்லி திமுக தேடிக்கிட்டே இருக்கு. தாவாயால தான் கெட்டது அப்படின்றத திரும்ப 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 கெட்டுக்கிட்டே மாட்டிக்கிட்டே வந்து இன்னமும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். என்ன பண்றாங்க? மேடை ஏறி ஜென்சி கிட்ஸ், யாரா ஜென்சி கிட்ஸ் தெரியுமா, நாங்களாம் திமுக காரன், எங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கு, எல்லாம் ரைட்ரா, இப்ப யாருக்குடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா தாவேகா ஜென்சி கிட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓட்டு போட்ட எல்லாருமே தாவேகாவினர்னு நினைச்சிருக்காங்க. 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தாவேகாவினர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அப்படின்ற ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூவே இவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. பொதுமக்கள் ஜனங்க எந்த கட்சியை சாராதவங்க, உங்க கட்சியை சேர்ந்தவங்க கூட தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுதான் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றத ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுவும் ஜென்சி கிட்ஸ் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்கன்னு இன்னமும் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, போட்டியா நாங்களும் ஜென்சி கிட்ஸ் இருக்கோம், நாங்க திமுக பக்கம் இருக்கோம், நாங்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் கெத்தா செயல்படுவோம், அப்ப எதிர்கட்சியா வந்து தொலைங்களாண்டா, எதிர்த்து ஆளுங்கட்சியா வந்து மத்தவங்க எல்லாம் உயிர் எடுக்கிறீங்கன்னு மத்தவங்க கேக்குறாங்க. புரியுதா இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு? இதெல்லாம் ட்ரோலாவும் தெரியாமலே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் தான் பல பேர் வந்து பக்குவமா பேசணும், பிரஸ் மீட் பண்ணும் போதெல்லாம் வார்த்தைகள்லாம் ரொம்ப உஷாரா பேசணும், பக்குவமா ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா நம்ம தலை வந்து உருளும் அப்படிலாம் வந்து பெரியவங்க தான் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா சோசியல் மீடியால எழுதுறவன் போஸ்ட் போடுறவனா கூட ரொம்ப தெளிவா இப்படி போட்டா என்ன கவுண்டர் வரும்னு தெரிஞ்சு போடுறான். ஆனா அது தெரியாம நம்ம என்ன பேசணும், என்ன மேடை இது, என்ன கூட்டம் இது, என்ன பேசுவாங்க, எப்படி திமுக தலைவரும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பையனும் வந்து சம்மந்தம் இல்லாம எங்க போனாலும் புலம்புறாங்களோ அந்த மாதிரி ஏறி புலம்புறாங்க. ஏன்டா இவ்வளவு புலம்புச்சு அப்படின்னா புரியல. இவங்களுக்கு என்னன்னா, தாவேக்கால இருக்கிறவங்க பூரா ஜென்சி கிட்ஸ் தான். அவங்களுக்கு நோஸ் கட் பண்றதுக்கு, அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறதுக்கு நாங்க ஜென்சி கிட்ஸ், நாங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இறங்குறோம்னு சொல்லி அனிஃபா பாட்டெல்லாம் தூக்கி போட்டு நீ ஜென்சி கிட்ஸுக்கு மாநாடு நடத்துறாங்க. திமுக ஜென்சி கிட்ஸ். ஐயோ எனக்கு அது புரியல. என்னன்னா இவங்க கவுண்டர் கொடுக்குறோம் கலாய்க்கிறோன்ற பேர்ல பொதுமக்களை கலாய்ச்சிடுறாங்க. ஏன்னா இங்க இந்த மாதிரி டீம் எல்லாம் போட்டு அவங்க பண்ணல. இவர் ரொம்ப தெளிவா விஜய் நான் சொன்னாரு, இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்யா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனே கிடையாதுயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த கூட கிடையாதுயா. நானே பாருங்க, தாவேக்காவை சேர்ந்த ஐடி விங் சிலர் எல்லாம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் மீட் பண்றேன். அந்த போஸ்ட் கூட போட்டிருந்தேன், சிலர் எல்லாம் மீட் பண்ணிட்டு, ராம்குமார் பிரதர் அவரெல்லாம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஆனா நாங்கெல்லாம் ஒரே இலக்கோட தான் பயணிக்கிறோம். நீங்கெல்லாம் ஒன்னா இருந்தாலுமே ஒரே குட்டையில ஒண்ண மாட்டேன். அதுலயும் 200 ரூபாய் ஊப்பின்றாங்க, கொத்தடிமைன்றாங்க. நாங்க ரொம்ப பெருமையான ஒரு கொத்ஸாம். இவங்க தான் சொன்னாங்க செங்கல் நம்ம செங்கோட்டை அண்ணா வரும்போது, செக்ஸ் ப்ரோ வாங்க ப்ரோ, நம்ம ஒய்ப் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி இவனுங்க கலாய்ச்சிருந்தானுங்க. எப்படி தாவேக்கால செங்கோட்டை அண்ணன் இணையும் போது. இப்ப என்ன பண்றாங்க, நம்ம வாங்க ப்ரோ ஒய்ப் வித் ஸ்டாலின் அப்படி ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க, கம் ப்ரோ வி ஆர் ஜென்சி, வி ஆர் கொட்ஸ், வி ஆர் ப்ரௌட் கொட்ஸ்ன்றாங்க. என்னடா கொட்ஸ்னா கொத்தடிமையை ஷார்ட் ஃபார்ம்ல கொட்ஸான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷார்ட் ஃபார்மா பிரதர் ப்ரோ இந்த மாதிரிலாம் மாத்திட்டா இவங்க வந்து அந்த ட்ரெண்டிங்ல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அவுடேட்டிங் ட்ரெண்ட் என்னடா சொல்றது எனக்கு புரியல. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்காக இந்த மாதிரி போடுறாங்களா இல்ல மொத்தமாவே இப்படிதான் இருந்திருக்கா?
எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு இந்த ஜென்சி கிட்ஸுக்கு மாநாடு ஏதோ ஒன்று நடத்தி அந்த செல்ஃபிகளுக்கு எடுத்தது ட்ரோல் ஆச்சுல, அது ஒரு ஃபுல் வெர்ஷன் ஆஃப் வீடியோ ஏதாவது இருந்தால் போடுங்க. ஏதாவது திமுகவுடைய ஐடி விங்கோ இல்லை டிஎம்கேவுடைய அறிவாலய ஐடி விங் இருக்குல்ல, அது யாராவது போட்டிருந்தா லிங்க் யாவது கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க ஐயா. முழுசா என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இவ்வளவு ட்ரோலா வருது, எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த நிலைமைக்கு வந்து திமுக போனதுக்கு யார் காரணம்? அவங்களே தான் காரணம். தன்வாயால் தானே கெடும் அப்படின்ற மாதிரி தவளை தாமாயில தான் கெட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆளுங்கட்சியா இருந்ததுப்பதான் இவனுக்கு அலப்புறம் தாங்க முடியல, எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அலப்புறைய. என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். அந்த முழு வீடியோ ஏதாவது லிங்க் கிடைச்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த பதிவை பத்தின கமெண்ட்டையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் கேஆர்.